வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி கிளாஸில் பார்லிமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ தொடர்ந்து இந்த கிளாஸில் பார்லிமெண்ட்டோட பேலன்ஸ் இருக்க டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பட்ஜெட்டை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? பட்ஜெட்டை பற்றியும் நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களில் இப்போ எப்படி பிரசிடென்ட்டோட அதிகாரங்கள் பார்த்தோம், அவருக்கு உண்டான லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அவருக்கு உண்டான ஜுடிஷியரி பவர்ஸ், அவருக்கு உண்டான அதிகாரங்கள்லாம் பார்க்குற மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு உண்டான அதிகாரங்கள் என்னெல்லாம் இருக்கு. இப்போ அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு உண்டான அதிகாரம், பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னே சொல்லலாம், மேக் லாஸ். ஸோ சட்டங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அதிகாரம். எப்படி லாஸ் மேக் பண்ணாங்க, சட்டங்கள் எப்படி உருவாக்குனாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு ஒரு மசோதாவா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. டைப்ஸ் ஆஃப் மசோதா பார்த்தோம். மசோதாவோட வகைக்கு ஏற்ற மாதிரி மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு, மசோதாக்கள் சட்டமாக மாற்றப்பட்டது. இப்போ இந்த லாஸ் மேக் பண்றது பார்லிமெண்ட்டோட மெயினான அப்ஜெக்டிவே அதான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டு மேக் லாஸ் இன் யூனியன் லிஸ்ட். நம்ம அட்டவணை 7 பார்த்துருப்போம். அட்டவணை 7ல 3 லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ இந்த மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவ் பவர் யாருக்கா? அதுக்கு மட்டுமே தான் இருக்கு அதிகாரம். யாருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு. பாராளுமன்றம் மட்டுமே தான் எக்ஸ்க்ளூசிவா யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பட்டியலில் வந்து சட்டங்களை வந்து ஏற்ற முடியும். மாநிலங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எந்த விதமான சப்ஜெக்ட்லையும் சட்டம் இயற்ற பவர் மாநிலத்துக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் லிஸ்ட்ல சில மாநில பட்டியல்களில் சில இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர், இது வந்து ஸ்டேட் லிஸ்ட் தான். இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல. சில காரணங்களுக்காக எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ், எமர்ஜென்சி, இந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல கூட சென்ட்ரலால பார்லிமெண்டால சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யூனியன் லிஸ்ட்ல இருக்கிறதுல ஸ்டேட்டால ஒரு லா வந்து கிரியேட் பண்ணவே முடியாது. இப்போ அந்த மாதிரி யூனியன் லிஸ்ட்ல மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து இந்த சட்டம் இயற்ற பவர் இருக்கு. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டும் பார்த்தோம் இல்லையா? கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டேட், சென்டர் 2 பேருமே அதில் வந்து லா கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. எஜுகேஷன், கல்வியும் பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. 2 பேருமே லா கிரியேட் பண்ணலாம். மாநிலமும் பண்ணிக்கலாம், மத்திய அமைச்சமும் பண்ணிக்கலாம். ஆனா 2 பேருமே ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு லா கிரியேட் பண்றாங்க. அப்போ ஒரு சண்டை வருது. இந்த லாவா அந்த லாவான்னு ஒரு சண்டை வருது அப்படின்னா, இப்போ சென்ட்ரல் லா தான் ப்ரிவைல்ஸ். மத்திய அமைச்சம் பார்லிமெண்டால கிரியேட் பண்ற அந்த சட்டம் தான் வந்து செல்லுபடியாகும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸார்பினன்ட் பவர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. அடுத்ததா ஒரு 3 லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், 3 லிஸ்ட் பார்த்துட்டோம். இன்னொரு லிஸ்ட் இருக்கு, அதான் ரெசிடியூரி லிஸ்ட். இதெல்லாம் நம்ம லிஸ்ட் பார்க்கும்போதே சொல்லியிருப்போம். ரெசிடியூரி லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த 3 லிஸ்ட்ல அல்லாத சில விஷயங்கள் ரெசிடியூரி லிஸ்ட்ல இருக்கும், இதர பட்டியலில். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஒரு சட்டம் இயற்றணும். அது எதுல வரும்? ஸ்டேட் சப்ஜெக்ட்லயும் வராது, சென்ட்ரல் சப்ஜெக்ட்லயும் வராது, கன்கரண்ட் சப்ஜெக்ட்லயும் வராது. ஏன்னா அது புது விஷயம், கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து இதர பட்டியலில் சேர்த்திப்பாங்க. இதர பட்டியலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதுல யார் வந்து லா கிரியேட் பண்ணலாம், சட்டம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கும் பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. வேறஸ் யுஎஸ்ஏல எடுத்துட்டீங்க அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இதே மாதிரி 3 லிஸ்ட் இருக்கும். ஆனா ரெசிடியூரி பவர்ஸ் யார்கிட்ட இருக்கும்? ஸ்டேட் கிட்ட இருக்கும். இங்க வந்து சென்ட்ரல் கிட்ட இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில எக்ஸப்ஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஸ்டேட் லிஸ்ட்ல கூட பார்லிமெண்டால லா கிரியேட் பண்ண முடியும். அது என்ன மாதிரி டைம்லலாம் அப்படின்னா, வென் ராஜ்யசபா பாசஸ் ஏ ரெசல்யூஷன். ஸோ ராஜ்யசபா அவங்க தானே ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ராஜ்யசபாக்கு ஆட்களை அனுப்புறாங்க, எம்பியை அனுப்புறாங்க. இந்த ஸ்டேட்ல தொகுதியெல்லாம் பிரிக்கல. ஸ்டேட்ல இருந்து 18 பேர், தமிழ்நாடுல இருந்து ஸ்டேட்ல இருந்து 18 பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ரெப்ரசென்ட் பண்றதுனால ராஜ்யசபா ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா போதும், அந்த சப்ஜெக்ட்ல பார்லிமெண்டால லா கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டில ஒரு தீர்மானம் ராஜ்யசபா நிறைவேற்றுச்சு அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ல, ஸ்டேட் சப்ஜெக்ட்ல பார்லிமெண்ட் லா கிரியேட் பண்ணும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை. இந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சில நேஷனல் எமர்ஜென்சி ஒண்ணு இருக்கு. ஆர்டிகல் 352ல நேஷனல் எமர்ஜென்சி. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி பீரியட் அப்பவும் ஸ்டேட் சப்ஜெக்ட் என்ன பண்ணும்? பார்லிமெண்ட் வந்து சட்டம் வந்து இயற்றும்.
அதே மாதிரி 2, 3 ஸ்டேட்ஸ் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ் வந்து கேட்குறாங்க பார்லிமெண்ட் கிட்ட, நீங்க இந்த இந்த சப்ஜெக்ட் எடுத்து எங்களுக்கு லா கிரியேட் பண்ணி குடுங்கன்னு. ஒரு ஸ்டேட் கேட்டா பண்ண மாட்டாங்க. 2, 3 ஸ்டேட்டுக்கு மேல 2 ஸ்டேட்டுக்கு மேல பண்ணாங்க அப்படின்னா, அத பண்ணி குடுப்பாங்க. அந்த லா அதுவும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டோட பவர். பார்லிமெண்ட் வந்து 2, 3 ஸ்டேட் கேட்டாங்க அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ல வந்து லா கிரியேட் பண்ணி குடுப்பாங்க. இன்டர்நேஷனல் அக்ரீமெண்ட் சர்வதேச ஒப்பந்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்க. அந்த சர்வதேச ஒப்பந்தங்கள அமல்படுத்துறதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஏதாவது சட்டங்கள் ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு அப்படின்னா, தாராளமா அந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்டையும் பார்லிமெண்ட் வந்து கையில எடுத்து பண்ணும். அடுத்ததா ஆர்டிகிள் 352 அதே மாரி ஆர்டிகிள் 356 பிரசிடென்ட் ரூல், ஸ்டேட் எமர்ஜென்சி. அந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து லா ஆக்ட் பண்ணும். இப்ப லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இப்ப பார்லிமெண்டோட பிரதான வேலையே சட்டம் இயற்றுறது தான். பார்லிமெண்ட் எதுலலாம் சட்டம் இயற்றும்? யூனியன் லிஸ்ட்ல சட்டம் இயற்றும். எக்ஸ்க்ளூசிவா யூனியன் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் மட்டும் தான். கன்கரண்ட்ல 2 பேரும் சேர்ந்து சட்டம் இயற்றுவாங்க. ஏதாவது சண்டையாச்சு அப்படின்னா, பார்லிமெண்ட் இயற்றின சட்டம் தான் வந்து செல்லுபடியாகும். ரெசிடியூரி பவர்ஸ் பார்லிமெண்ட்டுக்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாரி சில எக்செப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஈவன் ஸ்டேட் லிஸ்ட்ட கூட என்ன பண்ணலாம்? பார்லிமெண்ட் வந்து சில சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பார்லிமெண்ட் வந்து லா கிரியேட் பண்ணலாம். அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் இதுதான். அடுத்ததா பார்லிமெண்டோட அடுத்த அதிகாரங்கள் பார்த்தா, நிர்வாகத்துறை அதிகாரங்கள் பார்லிமெண்ட்டுக்கு என்னெல்லாம் நிர்வாகத்துறை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிகியூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டூ பார்லிமெண்ட் ஃபார் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஆக்ட்ஸ். 2 பார்த்தோம் இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ், இன்னொருத்தங்க எக்ஸிகியூட்டிவ், நிர்வாகத்துறை. இப்ப லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கும்போது, இந்த பாக்ஸ் நம்ம இப்படி தான் போட்டிருப்போம். ரவுண்ட வந்து 2 டேஷ் ஆகுற மாரி போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரி சபைகள் வந்து இந்த இடத்துல வருவாங்க. அவங்க வந்து போத் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ் என்ன பண்ணாலும், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்ல இதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர் இந்த மாரி எக்ஸிகியூட்டிவ்ஸ் என்ன பண்ணாலும், தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டூ பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதான் சொல்றாங்க. எக்ஸிகியூட்டிவோட ஆக்ஷன் எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள். பாராளுமன்றத்துக்கு பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகத்துறை பாராளுமன்றத்துக்கு பொறுப்பாகும். பார்லிமெண்ட் எக்ஸர்சைசஸ் கண்ட்ரோல் ஓவர் எக்ஸிகியூட்டிவ் த்ரூ மோஷன்ஸ். இப்பதான் பார்த்தோம். நிறைய தீர்மானங்கள் பார்த்தோம் இல்லையா? டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், க்ளோஷர் மோஷன்ஸ். இந்த மாதிரி மோஷன்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸிகியூட்டிவ் நிர்வாகத்துறையை கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க பார்லிமெண்ட். இதெல்லாம் அவங்களோட ஒரு நிர்வாகத்துறை அதிகாரங்கள். நெக்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. இது ரொம்ப முக்கியமானது. இது பிலிம்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய டைம் இதுல இருந்து கொஸ்டின் கிரியேட் பண்ணுவாங்க. இதுல ஒரு விஷயம் பாருங்களேன். மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. மக்களவைக்கு அமைச்சர்கள் குழு பொறுப்பு, அமைச்சர்கள் கூட்டாக பொறுப்பு அப்படிங்காங்க. எல்லா மினிஸ்டர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் லோக்சபாக்கு அவங்க அக்கௌண்டபிள். லோக்சபாக்கு, பார்லிமெண்ட்டுக்கு கிடையாது. லோக்சபாக்கு பர்டிகுலரா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோக்சபாக்கு அக்கௌண்டபிள். இதே அந்த மினிஸ்டர் ராஜ்யசபா மினிஸ்டரா இருந்தாலும் ஹி இஸ் அக்கௌண்டபிள் டு லோக்சபா. ராஜ்யசபா மினிஸ்டரா இருந்தாலும் அவரோட ஆக்ஷனுக்கு வந்து அவர் அக்கௌண்டபிள் டு லோக்சபா. ஸோ இதுவே இன்னொரு டேர்ம் இருக்கு. இதை கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ், சரிங்களா? இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு பார்லிமெண்ட். அதே மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸும் ஆல் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மினிஸ்டர்ஸ் சிங்க் அண்ட் ஸ்விம் டுகெதர் அப்படின்னு போடுவாங்க. மினிஸ்டர்ஸ் சிங்க் அண்ட் ஸ்விம் டுகெதர். இது எதை குறிக்குது அப்படின்னா, மினிஸ்டர்ஸோட ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? மினிஸ்டர்ஸ் மந்திரிகளோட ஆக்ஷன், அது எல்லாருமே அவங்க உள்ள என்ன வேணா சண்டை போட்டுக்கலாம். உள்ள வேணா அவங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடும் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆக்டோ ஒரு பாலிசிஸோ வருது அப்படின்னா, எல்லா மினிஸ்டர்ஸும் ஒத்து போகணும். அது ஏதோ ஒரு மினிஸ்டர் அது ஒத்து போல அப்படின்னாலும் அது மொத்தமா கலைக்கப்படும். அதனாலதான் மினிஸ்டர்ஸ் சிங்க் அண்ட் ஸ்விம் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னா இருக்கணும், சரிங்களா? அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா உடனே பாத்தீங்க அப்படின்னா அது மாற்றி அமைக்கப்படும். இல்லாட்டி அது அப்படியே டிசொல்யூஷன் ஆயிரும். அடுத்தது இதே மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்த ஃபினான்ஷியல் பவர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி அதிகாரங்கள் என்னெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் பவர்ஸ் கொடுத்தா, நிறைய ஃபினான்ஷியல் பவர்ஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது பார்க்காம ஒன்று சொல்லலாம். ஆர்டிகல் 266 இல்லையா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, வைப்பு நிதி, இருப்பு நிதியில பார்த்தோம் இல்லையா? இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து காசு எடுக்கிறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? பார்லிமெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இது ஒரு நிதி அதிகாரம் தான். No tax is levied or collected and no expenditure can be incurred except under an authority made by parliament. ஏதாவது டாக்ஸ் கூட்டணும்னு வைங்க. டாக்ஸை கூட்டணும் அப்படின்னா கண்டிப்பா பார்லிமெண்ட்ல ஒரு லா கிரியேட் பண்ணி தான் கூட்ட முடியும். ஆனா டாக்ஸை குறைச்சிக்கலாம். லா இல்லாம டாக்ஸை குறைச்சிக்கலாம். இதனால நோட் பண்ணிக்கணும். டாக்ஸை கூட்ட தான் முடியாது, டாக்ஸை குறைச்சிக்கலாம்.
ஸோ நோ டாக்ஸ் இஸ் லிவிட். புதுசா எந்த டாக்ஸும் போடக்கூடாது. அதே மாரி எந்த காசும் வாங்கக்கூடாது. டாக்ஸ் லா பேக் ஆகாம எதுவுமே பண்ணக்கூடாது. டாக்ஸ கம்மி பண்ணிக்கலாம். போட்ட டாக்ஸ கம்மி பண்ணிக்கலாம். லா இல்லாம. ஆனா போட்ட டாக்ஸ இன்கிரீஸ் பண்ணணும்னாலோ, இல்ல புதுசா டாக்ஸ் போடணும்னாலோ, பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். அதே மாரி பட்ஜெட். பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பார்லிமென்ட்டோட அப்ரூவல் இருந்தா தான் பட்ஜெட்டே பாஸ் பண்ணப்படும். பார்லிமென்ட்லயும் பர்ட்டிகுலர் லோக்சபாக்கு அதுல அதிகமான பவர் இருக்கு அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஃபினான்ஷியல் கமிட்டீஸ் நெறைய கமிட்டீஸ் வந்து பார்லிமென்ட் ஃபினான்ஷியல் கமிட்டீஸ்லாம் போட்டு பார்லிமென்ட் வந்து இந்த நிதி அதிகாரங்கள வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கு. இன்னொன்னு வந்து ரூல் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து, பார்லிமென்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதான் அந்த ரூல் கரெக்ட்டா அந்த ரூலோட அவங்க வந்து எக்ஸாம்பிளோட, லாஜிக்கலோட சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத வந்து இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ரூல் ஆஃப் லேப்ஸ் பவர். ஃபினான்ஷியல் கமிட்டீஸ் நெறைய ஃபினான்ஷியல் கமிட்டீஸ் உருவாக்குற பவர். கமிட்டீஸ பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். அதே மாரி பட்ஜெட் வந்து பார்லிமென்ட் இல்ல அப்படின்னா பட்ஜெட் பாஸ் பண்ணவே முடியாது. அதனால இதெல்லாம் வந்து பார்லிமென்ட்க்கு இருக்கக்கூடிய சில நிதி அதிகாரங்களாக குறிப்பிடுறாங்க. அரசியலமைப்பு அதிகாரங்கள். கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் பவர். அரசியலமைப்புல என்னெல்லாம் பவர்ஸ் குடுத்திருக்காங்க? பவர் டூ அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் பார்த்தோம் இல்லையா? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில். அரசியல் சட்ட திருத்தம் பண்ணக்கூடிய மசோதா. அந்த மசோதா லோக்சபாலயும், ராஜ்யசபாலயும் தனித்தனியா அப்சல்யூட் பிளஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அறுதி பெரும்பான்மையும் மற்றும் சிறப்பு பெரும்பான்மைய வந்து நிரூபிச்சா தான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் பாஸ் பண்ண முடியும் பார்லிமென்ட்ல. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில்ல ஜனாதிபதி ரிஜெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா அவர் என்ன பண்ணணும்? சைன் போட்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி சில ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ பார்லிமென்ட் ஹஸ் த பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன். பார்லிமென்ட்ட தவிர வேற ஏதாவது அமெண்ட் பண்ண முடியுமா? பார்லிமென்ட்டே இல்ல. இப்ப சட்டமன்றம் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியால கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பில் பாஸ் பண்ணவே முடியாது. கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்ற பவர் பார்லிமென்ட்க்கு மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்றதுங்கிற இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து அமெண்ட்மென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல பார்க்கலாம். இந்த இடத்துலயும் நான் தெளிவுபடுத்திடுறேன். கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்றதுக்கு பார்லிமென்ட் நினைச்சா பண்ணலாம். இல்லையா? ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க எல்லா விஷயத்தையும் பார்லிமென்ட்டால அமெண்ட் பண்ண முடியாது. சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அமெண்ட் பண்ண முடியாது. 1973 கேசவானந்த பாரதி கேஸ். இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்ல பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து என்ன அப்படின்னா வந்து, கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. அடிப்படை சிந்தாந்தம். கான்ஸ்டிடியூஷனோட அடிப்படை சிந்தாந்தம். அந்த பேசிக் ஐடியாலஜிய வயலேட் பண்ற மாரி விஷயங்கள அமெண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர்ல நெறைய விஷயங்கள் இருக்கு. செக்யுலரிசம் இருக்கு. மதசார்பின்மை இருக்கு. மதசார்பின்மைய பாதிக்கிற வகையில, மதசார்பின்மைய எடுக்கும் வகையில ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ண முடியுமா பார்த்தா, கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்ண முடியாது. என்னதான் பெரும்பான்மை இருந்தாலும், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன வயலேட் பண்ற மாரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணவே முடியாது. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பண்றதுக்கு மினிஸ்டர் தான் அத எடுத்து வைக்கணும்னு கிடையாது. ஈவன் பிரைவேட் மினிஸ்டர்னா மினிஸ்டர் அல்லாத எம்பிஸ் யாராவது இருந்தா கூட கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பில் பண்றதுக்கு அவங்க எடுத்து வைக்கலாம். ஸோ அந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலேயே இண்டிபெண்டன்ட் ஆயி இப்போ வரைக்கும் 14 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பிரைவேட் மெம்பரால பண்ணப்பட்டிருக்கு. பிரைவேட் மெம்பரால வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாரி சிம்பிள் மெஜாரிட்டி ஆகட்டும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியும், அப்சல்யூட் மெஜாரிட்டி இது எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்றதுக்கு உண்டான பவர்ஸா குடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்றதுக்கு ஆர்டிகிள் 368 யூஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டில பண்ணணும். சில கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய சில ப்ரொவிஷன்ஸ சிம்பிள் மெஜாரிட்டிலயே பண்ணலாம். ஆனா அது வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்டா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 2017ல தெலுங்கானாவும், ஆந்திராவுக்கும் பெயர் மாற்றம் அந்த மாரி பிரிச்சாங்க பார்த்தீங்களா? அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் தான். ஆனா அது சிம்பிள் மெஜாரிட்டி மூலியமா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சட்டமன்றத்தின் ஒப்புதல். எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, லெஜிஸ்லேச்சரோட கன்சென்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்து கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்றீங்க. கான்ஸ்டிடியூஷன அமெண்ட் பண்றீங்க. நீங்க அமெண்ட் பண்ற விஷயம் ஸ்டேட் லிஸ்ட்ட பாதிக்குதுன்னு வைங்க. ஃபெடரல் பவர பாதிக்கப்படுது. கூட்டாட்சிய பாதிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு 101வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட்ல ஜிஎஸ்டிய கொண்டு வந்தோம். சட்ட திருத்தம் பண்ணி ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 2 பக்கமும் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு அப்புறம் பிரசிடென்ட் அத சைன் போட்டு அமலுக்கு வந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் சிஸ்டத்தையும் மாத்துது. சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய டாக்ஸ் சிஸ்டத்தையும் மாத்துது. இந்த மாரி ஸ்டேட்டும் அதுல இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா? இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள். அவங்க கிட்டயும் பர்மிஷன் வாங்கணும். இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டயும் பர்மிஷன் வாங்கணும்னு இல்ல.
50% ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஒத்துக்கிட்டா போதும். கன்சென்ட் ஆஃப் 50% ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்தா போதும். 50%க்கு மேல ஸ்டேட் ஒத்துக்கிச்சுனா போதும். இந்த 28ல 14 ஸ்டேட் அத ஒத்துக்கிட்டாங்க, கன்சென்ட் பண்ணாங்க அப்படின்னா போதும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் இஸ் டீம்டு டு பி பாஸ்ட் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி அ பாராளுமன்றத்துக்கு நீதித்துறை அதிகாரங்கள் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பீச்மென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். ஜனாதிபதிய நீக்கம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? லோக்சபா ஆர் ராஜ்யசபா 2 சபால ஏதாவது ஒரு சபால இனிஷியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி 14 நாளுக்கு வந்து பிரசிடென்ட்க்கு நோட்டீஸ் குடுக்கணும். இனிஷியேட் பண்ண பின்னாடி ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். ஒரு ஹவுஸ்ல இருந்து இன்னொரு ஹவுஸ்க்கு. இன்னொரு ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க? உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஒண்ணு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி பிரசிடென்ட் தப்பு பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பிற்பாடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹவுஸ்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணுவாங்க. 2/3 மெஜாரிட்டில பாஸ் பண்ணுவாங்க. இப்படி 2 ஹவுஸ்லயுமே 2/3 மெஜாரிட்டில பாஸ் ஆச்சு அப்படின்னா, பிரசிடென்ட்ட ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பவர் யாருக்கு இருக்கு? பார்லிமென்ட்க்கு மட்டும் தான் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியால பிரசிடென்ட்ட ரிமூவ் பண்ண முடியாது. பார்லிமென்ட்க்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்கு. அதே மாரி வைஸ் பிரசிடென்ட்ட ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. துணை ஜனாதிபதி. துணை ஜனாதிபதி ரிமூவ் பண்ணணும்னாலும் பார்லிமென்ட்ல இருக்கக்கூடிய ராஜ்யசபா இனிஷியேட் பண்ணணும். இல்லையா? ராஜ்யசபா இனிஷியேட் பண்ணணும். ராஜ்யசபா தான் இனிஷியேட் பண்ணணும். ராஜ்யசபா என்ன பண்ணுவாங்க? எஃபெக்ட் நம்ம ஒரு மெஜாரிட்டி பார்த்தோம். எஃபெக்டிவ் மெஜாரிட்டியா? அப்சல்யூட் மெஜாரிட்டி சாரி. ஓகேவா? என்ன மெஜாரிட்டி? அப்சல்யூட் மெஜாரிட்டி. அறுதி பெரும்பான்மை. அறுதி பெரும்பான்மை மூலியமா அந்த மெஜாரிட்டி இத வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டா ராஜ்யசபாலேருந்து லோக்சபாக்கு போகும். லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். இப்படி 2 பக்கமும் பாஸ் பண்ணா தான் என்ன ஆகும்? வைஸ் பிரசிடென்ட் துணை ஜனாதிபதிய ரிமூவ் பண்ண முடியும். இதுவும் பார்லிமென்ட்க்கு உண்டான ஒரு ஜுடிஷியலி பவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பனிஷ் மெம்பர் டு பிரீச் ஆஃப் பிரிவிலேஜஸ். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் சலுகைகள் இதெல்லாம் வந்து மீறினாங்க அப்படின்னா அவங்கள பனிஷ் பண்ற பவர் பார்லிமென்ட்க்கு இருக்கு. சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மெம்பர்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்கு? டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் எடுக்கிறதுக்கு பவர் வந்து பார்லிமென்ட்க்கு இருக்கு. பிரீச் ஆஃப் பிரிவிலேஜஸ்க்கு வந்து பார்லிமென்ட்க்கு இருக்கு. இன்னும் பர்ட்டிகுலரா பார்லிமென்ட்ல இருக்கக்கூடிய ஹெட் ஸ்பீக்கருக்கும் அங்க இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட்க்கும் இருக்கு. வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா டிஸ்மிஸ் பண்ண முடியாது. இதே லோக்சபாவோட ஸ்பீக்கர் எடுத்துட்டீங்கன்னா அவர் சஸ்பெண்டும் பண்ணுவாரு, டிஸ்மிஸும் பண்ணுவாரு. அடுத்தது வேற என்னெல்லாம் தேர்தல் அதிகாரங்கள் பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்லிமென்ட் பார்ட்டிசிபேட்ஸ் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றம் பங்கு கொள்கிறது. கரெக்ட் தானே? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போத் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, லோக்சபா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது போக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்களோட ஒரு தேர்தல் அதிகாரங்கள் தானே. பார்லிமெண்ட் தானே அவங்களை தேர்ந்தெடுக்குது. அடுத்தது லோக்சபா பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ணும். அதே மாதிரி டெப்டி ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ணும். இருக்கக்கூடிய நம்ம சபாநாயகரை யார் எலெக்ட் பண்ணுவா? பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் தான் பவர் இருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ட் பண்ணும். அதே மாதிரி துணை சபாநாயகரும் பார்லிமெண்ட் எலெக்ட் பண்ணும். தற்போது துணை சபாநாயகர் இன்னும் எலெக்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. ராஜ்யசபா எலெக்ட்ஸ் சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன். ராஜ்யசபால அதே மாதிரி இது வந்து ராஜ்யசபா எலெக்ட்ஸ் சேர்மன் அப்படிங்கிறது தப்பு. ராஜ்யசபா எலெக்ட்ஸ் டெப்டி சேர்மன். சரிங்களா? சேர்மன் தான் ஆல்ரெடி இருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் தானே சேர்மன். அது வந்து எலெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பார்லிமெண்ட் தான் வைஸ் பிரசிடென்ட்டே எலெக்ட் பண்ணுது. ஸோ இங்க பர்டிகுலரா எலெக்ட்ஸ் சேர்மன் கொடுக்க வேணாம். ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து அவர் பதவி நிமித்தமாகவே சேர்மனா ஆயிட்டார். வேற என்னெல்லாம் பிற அதிகாரங்கள் அதர் பவர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா எமர்ஜென்சிஸ் இருக்கு இல்லையா? ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360ல இருக்கக்கூடிய அந்த அவசர நிலைகள் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சியா அப்ரூவ் பண்ற பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி கிரியேட் ஆர் அபாலிஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதோட பவரும் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட் தான் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட் தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இருக்கு. இதே வந்து நான் சொன்னேன் இல்லையா 6 ஸ்டேட்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு. இப்போ நம்மளுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும். நம்மளுக்கு ஒரு மேலவை வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? நம்மனால கிரியேட் பண்ண முடியாது. நம்ம சட்டமன்றம் ஸ்டாலின் தலைமையில இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சென்ட்ரலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எங்களுக்கு வேணும், ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சென்ட்ரல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றினாதான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம ஸ்டேட்டுக்கு கிரியேட் பண்ண முடியும். அதனால கிரியேட் ஆர் அபாலிஷ் கிரியேட் பண்றதுக்கும் அதை அபாலிஷ் பண்றதுக்கும் இருக்கிறத அபாலிஷ் பண்றதுக்கும் யாருக்கு பவர் இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. பார்லிமெண்ட் நினைச்சாதான் பண்ண முடியும். ஸ்டேட்டுக்கு அந்த பவர் கிடையாது.
இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆர் ஆல்டர் அன் ஏரியா ஆர் நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்டேட்டோட நேம மாத்தணும். இப்ப வெஸ்ட் பெங்கால் இருக்கிறத பெங்கால்ன்னு மாத்தணும்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப அந்த மாரி ஸ்டேட்டோட நேம மாத்தணும். ஸ்டேட்டோட ஏரியாவ மாத்தணும். ஏரியாவ குறைக்கணும், கூட்டணும். 2 ஸ்டேட்ட ஒண்ணா சேர்த்தணும். இது எல்லாமே ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு பவரே கிடையாது. இது எல்லாமே யார் பண்ணணும் அப்டின்னா, பார்லிமென்ட் தான் பண்ணுவாங்க. பார்த்தோம் இல்லையா? பார்லிமென்ட். இந்த மாரி பண்றது எதுவுமே வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட்டா ஏத்துக்கொள்ள முடியாது. ஆர்டிகிள் 2, 3ல இது குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 4லயும் இது குறிப்பிட்டிருக்காங்க. ஏதாவது ஃபாரின் டெரிட்டரி இன்வால்வ் ஆனுச்சு அப்டின்னா, அண்டை நாட்டோட நிலங்கள் ஏதாவது இன்வால்வ் ஆச்சு. அவங்களோட நிலத்த நம்ம வாங்குறோம், இல்ல நம்மளோட நிலத்த குடுக்குறோம் அப்டின்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள்க்கு 100வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட். 100வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா, பெர்பரி யூனியன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சில கான்க்ளேவ்ஸ், சில ஐலேண்ட்ஸ், சில இடங்கள வந்து பங்களாதேஷுக்கும், பங்களாதேஷ்லருந்து சில ஐலேண்ட்ஸ வாங்குனோம். அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட். அதோட இது எல்லாத்தோட பவரும் யாருக்கு இருக்கு அப்டின்னா வந்து, ஸ்டேட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு தான் பவர் இருக்கு. பர்ட்டிகுலரா பார்லிமென்ட்க்கு இதெல்லாம் பவர் இருக்கு. இதெல்லாம் வந்து அதோட அதர் பவர்ஸ்ல வரும். ரெகுலேட் த ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ் கேன் எஸ்டாப்ளிஷ் காமன் ஹை கோர்ட்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் அதிகார வரம்ப நீங்க மாற்றி அமைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது பார்லிமென்ட் தான் பண்ண முடியும். அதே மாரி 2, 3 ஸ்டேட்டுக்கு ஒரே ஹைகோர்ட். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7த் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல என்னன்னா, 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சட்டம் வந்துச்சு. அப்ப 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய 7+1 7 சிஸ்டர்ஸ் பிளஸ் அஸ்ஸாம், சிக்கிம்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு அஸ்ஸாம் ஹைகோர்ட் தான் இருக்கு. அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தி ஹைகோர்ட். அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த கவுஹாத்தி ஹைகோர்ட் தான் அக்சஸ் பண்ணாங்க. இந்த மாரி 2, 3 ஸ்டேட்டுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு ஹைகோர்ட், ஒரே ஹைகோர்ட் அப்படிங்கிற ஒரு சட்டமும், அதுக்கு ரிலேட்டடா ஒரு ஜூரிஸ்டிக்ஷனும் கொண்டு வர பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா, அதுவும் பார்லிமென்ட்க்கு தான் இருக்கு. ஸோ அது போக இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பார்லிமென்ட்க்கு மொத்தமா இருக்கக்கூடிய பவர். இது போக சில பவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லோக்சபாக்கு மட்டும் சில எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்கு. அதே மாரி ராஜ்யசபாக்கு மட்டும் சில எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்கு. ஸோ அந்த பவர்ஸும், அதுக்கப்புறம் கமிட்டீஸ் சொன்னேன் இல்லையா? அந்த கமிட்டீஸ். இது 2யும் பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.